Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மார்ட்டின். இன்றைக்கி ஸ்பெஷலான வீடியோ என்னென்னா சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்ட்டு சூப்பராக இந்த வீடியோவில் நான் தெளிவாக காமிக்கிறேன், அழகாக எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடாது தான், ஒரு 4 நிமிஷம் தான் அந்த வீடியோ இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. நம்ம வந்து சிக்கன் செய்கிறதுக்கு அடுப்பை வந்து பற்ற வச்சிட்டோம். இப்போ வந்து பேன் எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேன் ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஆட் பண்ணிட்டு அது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல் ஸ்பைசஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாமே வச்சுருக்கோம். சோம்பு சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாமே ஆட் பண்ணுறோம். நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா எண்ணெயில் பொடியிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆனியன் ஆட் பண்ணிங்க. நம்ம வந்து இப்போ சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம வந்து ஆனியன் வந்து கூட போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஆனியன் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கறி லீவ்ஸ், ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ், கருவேப்பிலை வச்சுருக்கோம். கருவேப்பிலை இலையெல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் ஆகட்டும். நல்லா நம்ம எல்லாமே பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. இப்போ நம்ம வந்து சில்லி வச்சுருக்கோம். 2 க்ரீன் சில்லி போட்டுருவோம். அப்புறம் பூண்டு, கார்லிக் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நல்லா. அப்புறம் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணால் நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா காய்கறினால நம்ம வதங்கும். ஸோ நமக்கு வந்து வதங்கிறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம 2 ஸ்பூன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். சீரகத்தூள் நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம பெப்பர் போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து பெப்பர் வந்து ஃபஸ்ட்டே நம்ம போட்டுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம சிக்கன் போட்டு நம்ம போடும்போது நமக்கு வந்து சூப்பரான பெப்பர் ஃப்ளேவர் வந்து நமக்கு வரும். அதுதான் பெப்பர் சிக்கன். ஸோ ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டுக்கணும். நீங்கள் போட்டு நம்ம இந்த மாதிரி இஞ்சி போட்டதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பெப்பரோட ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த மசாலாவில் இறங்கும். ஸோ பெப்பர் ஆட் பண்ணி நம்ம கிண்டிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுட்ரு 2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தான், கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் லைட் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பிஞ்ச் தான் சால்ட் ஆட் பண்ணோம். இதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு லைட்டாக. ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாமல் ரொம்ப கிரேவி ஆகிடும். அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது எதுக்காக பண்ணுறதா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அடி பிடிக்காமல் இருந்துச்சுன்னா லைட்டாக ஆட் பண்ணிங்க. நம்ம கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 1/4 கிலோ சிக்கன். நம்ம 1/4 கிலோ சிக்கனை வந்து அந்த பெப்பர் ஃப்ரை போடுறதுக்கு நம்ம அந்த கிரேவியில் போட்டாச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா கிரேவிலையும் இந்த சிக்கன் வந்து எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இப்போ இது நல்லா சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நமக்கு ட்ரையாக தான் வரணும் பெப்பர் ஃப்ரை. ஸோ ட்ரையாக நமக்கு வரதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன் நம்ம வந்து பெப்பர் ஃபைனல் டச்சாக நம்ம போட்டுக்கலாம். மேலே போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த பிளாக் கலர் பெப்பர் ஃப்ரை மாதிரி சூப்பராக நமக்கு வந்துடும். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறது. ஸோ அது வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சுண்டி அப்படி தனியாக வந்துச்சு பாருங்கள். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக மல்லித்தலை கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதை நம்ம எடுத்து போட்டு இறக்கிடலாம். இது பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ மல்லித்தலை நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ.